ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விஜய் ஹோம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரி பிஸ்கெட்ஸ் 5 ரூபா பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் பால், 3 முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் கூட சேர்த்துருக்கேன். ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம நெய் தடவி வச்சோம்ல, அந்த குண்டானில் ஊற்றிக்கலாம். நான் பண்ணது ஒரு தப்பு என்னென்னா, அதை நான் ஹீட்டாக இருக்கும் போதே அந்த பேனை தூக்கி இது ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். அதனால் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. நீங்கள் அதே தப்பு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இட்லி குண்டா நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பேஸ் ஊற்றிருக்கோம்ல, அதை வச்சு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். குத்தி பார்த்து இதில் எதுவும் ஒட்டலைன்னா நம்ம வெந்ததை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை சைடில் நம்ம எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணோன்னா வந்துடும் அழகாக. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.